அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த அந்த பெருந்துயரம் தொடர்பாக தாவேகாவை சராமாரியான கேள்விகளால் விளாசு இருந்துச்சு உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அணில்கள்லாம் நீதிபதியை போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு, நீதிபதியை வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு, நீதிபதி ஒரு 200 ரூபா ஊப்பின்னு சொல்கிறது, அப்புறம் நீதிபதியை வந்து ஆபாசமாலாம் திட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. நீதிபதியை வந்து அவதூறாக பேசினதின் காரணமாக 3 பேர் முகரைகளையும் பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரியை சேர்ந்த டேவிட் அப்படின்ற ஒரு தாவேகா நிர்வாகி, சென்னையை சேர்ந்த சசி அப்படின்ற ஒரு 3 பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்போ என் பேர் கண்ணன். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமூலத்தில் இருக்கேன். நான் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். 12ஆம் முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன். டாடா ஏசி வாங்கி ஓட்டும்போது வேலை பார்க்கும் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் பாலிமர் நியூஸ் பார்ப்பேன். கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது கரூரில் நடந்ததை நீதிபதி ஐயா அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். அந்த கருத்து போட்டதுனால என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீதிபதி ஐயா கிட்ட. இந்த மாதிரி நியூஸை வந்து யாரும் பண்ணாதீங்க, அவதூறும் பரப்ப வேணாம், சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. இதனால என்னை கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் நீதிபதி ஐயாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போச்சா பொழப்பு போச்சா? 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காராம். பொழைக்கிற பொழைப்பு போச்சா? இப்போ கைது பண்ணி உள்ளே அடைச்சிட்டாங்க சிறையில். இனி என்ன பண்ணுவீங்க? உங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவீங்க? அதான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு படப்படன்னு எதையாவது செய்கிறது. உங்கள் விஜய் அண்ணே, எங்கள் அண்ணேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருந்து அழுறது. இப்போவும் இந்த அணில்கள் அடங்காமல் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கானுங்க? இவர் வீடியோ போட்டிருக்காரு இல்லையா, இந்த கிறுக்கு பயலுக இன்னும் இதுக்கு அடியிலலாம் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்கிறானுங்க? தெரியும்டா, நீ எங்கள் கூட்டத்துக்குள்ள வந்த கருப்பாடுன்னு எங்களுக்கு தெரியும்டா, நீ ஒரு 200 ரூபாய்டான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பேசின இந்த கண்ணன்ற இந்த புதுக்கோட்டையை சேர்ந்த நபரை வந்து திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், சோம்பி கூட்டம் மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க பாருங்களேன். நீதிபதியையோ நீதிமன்றத்தையோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றது கூட தெரியாமல் இந்த நபர் பேசி வச்சிருக்காப்புல. அதுக்காக கைது பண்ணால் இதுலேயும் போய் இந்த நபர் அப்யூஸ் பண்ணுறானுங்க. பைத்தியக்காரனுங்க லிட்ரலி இவனுங்கள்லாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக அவதூறு பரப்பி ஒரு நல்லா படித்த ஒரு நபர், IIM அங்கே இங்கேன்னு படித்த ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அவரை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தா 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பெருசாக படிக்காத ஒரு நபர், அவரை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்போ விஜய் ரசிகர் அப்படின்ற போர்வையில் படித்தவங்க படிக்காதவங்கன்னு பல பேர் இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்களேன், போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கானுங்க. தளபதியை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு போஸ்டர் ஒட்டியிருக்கானுங்க தாவேகாரனுங்க. உலகத்திலேயே ஒரு கட்சி தலைவனை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டின ஒரே கும்பல் இவனுங்க தான். வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்கள் தலைவனை காப்பாற்றுவோம் அப்படிங்களா? இவனுங்க தான். இவங்க தலைவனால் தொண்டர்களை காப்பாற்ற முடியாது, தொண்டர்களால் தலைவனை காப்பாற்ற முடியாது. ஆக மொத்தம் 2 பேரும் என்னையை தொடணுன்னா நீ என்னையை தாண்டி தொடுன்னு டயலாக் விட்றது, என்னையை தொடுங்க அவங்களெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க டயலாக் விட்றது, பழி வாங்கணுமா நான் வீட்டில் இருப்பேன் இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன்றது. இன்னொரு பக்கம் பார்த்தா சார் அவன் தான் சார் எல்லாம், அவங்க மேலே வழக்கு போட்டிக்கல, அவங்கள கைது பண்ணிட்டீங்கள, எங்களை விட்டுருங்கன்றது. இவனுங்க லட்சண மயிரே இவ்வளோதாங்க. இவனுங்களுக்கு இதை தாண்டி எதுவும் கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அவனுங்களுக்குள்ளேயே அவனுங்களால நம்பிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு மட்டமான ஒரு இது இவனுங்களுக்கு. இந்த ஈகோ சிஸ்டமே அப்படிதான், ஒரு மட்டமானவனுங்க. எவன் எப்போ காலை வாரி விடுவான்னு தெரியாது. இந்த பார்த்தீங்களா ஒருத்தன் இவங்க தலைவருக்காக பேசுகிறேன்ற பேரில் நீதிபதியை வந்து காட்டமாக தேவையில்லாமல் தப்பாக பேசி இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ அவனையே போய் இவனுங்க திட்டுறானுங்க, 200 ரூபா ஊப்பிடா நீ எங்களை ஏமாத்திட்டடா அப்படின்றானுங்க. அப்போ இவனுங்க லட்சணத்தை பார்த்தீங்களா? கூட இருந்தவனே வந்து இன்னொரு பக்கமாக போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் உடனே வந்து அவன் எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு அழுவானுங்க கிறுக்கனுங்க, மண்டைக்கு அறிவில்லாத கிறுக்கு பயிலுங்க. அடுத்தது நேற்றுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை விஜய் வந்து சந்திக்க உள்ளதா தகவல். கரூர் மக்களை சந்திச்சதுக்கு அப்புறமா கட்சி நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி மேற்கொள்ள உள்ளதாக தகவல். கரூர் மக்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்கவும் நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியதாக தகவல். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அதுக்கு பதிலளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல். இப்படி உள்ளதாக தகவல், அப்படி நடக்க உள்ளதாக தகவல், கரூர் மக்களை போய் பார்க்க உள்ளதாக தகவல், இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்கல்ல. இதை எடுத்து போட்டு தலைமை பண்பு உள்ள தலைவர் ஐயா எங்கள் தளபதி பாருங்க
மக்களை பற்றி எப்படி சிந்திக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதிகாரப்பூர்வமாக அவருடைய ஐடியில் இருந்தோ புஷியானந்தோ இல்லை யாராவது வந்து அதிகாரப்பூர்வமாக இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் இதை செய்ய போகிறோம்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கில்லை. ஏதோ கிசு கிசு செய்தி மாதிரி நடக்க போகிறதா தகவல், இப்படி பண்ண போகிறதா தகவல், இப்படி செய்யுங்கன்னு தகவல். என்ன தகவல், எங்கேருந்து வந்துச்சு இந்த தகவல்? அடுத்த தகவலை பாருங்க, எத்தனை தகவல் பாருங்க. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான அந்த குடும்பத்துக்காரங்க கிட்டலாம் வந்துட்டு வீடியோ காலில் விஜய் பேச இருப்பதாக தகவல் அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு. வீடியோ காலில் என்ன பேச போகிறீங்க, அது என்ன தகவல்? பேசுவேன்னு சொல்லணும், அதையாவது செய்யணும். ஒன்று பேசுவீங்கன்னா நேரில் தான் போய் பார்க்க மாட்டீங்க, சரி ஃபோனில் வீடியோ கால் தான் பேசுகிறீங்களா, அதையாவது உருப்படியாவது சொல்லி தொலைலாம்ல. அதையும் பார்த்தீங்கன்னா பேச உள்ளதாக தகவல். என்ன அது, என்ன தகவல்னா என்ன? எதையாவது ஒன்று ரெண்டு செய்தி வந்து இப்படி தகவல்னு வந்துச்சுன்னா பரவாயில்ல, எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. விஜய் இப்படி செய்ய உள்ளதாக தகவல், விஜய் அப்படி செய்ய உள்ளதாக தகவல். நெருங்கிய நண்பர்களாகவும் ரசிகர் மன்ற தலைவர்களாகவும் இருந்து வந்த நம்பிக்கைக்குரியவர்களா இவங்க கட்சிக்காரங்க, சரி 2ஆம் கட்ட தலைவர்களாக நியமிக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல். யோ என்னையா, எத்தனை தடவையா அதே உப்புமாவை எத்தனை தடவையா சாப்பிட்றது? விஜய் வந்து இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்க, ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் தலைவர்களாக இருந்தவங்களெல்லாம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களாக தாவேக்கால நியமிக்க இருக்கிறதாக தகவல். முக்கிய நிர்வாகிகளான என் ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி என யாரும் இல்லாமல் அனைத்து கட்சி நடவடிக்கைகளையும் விஜய் தனியாக கையாண்டு வருவதாக தகவல். அந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தலைமறைஞ்சு ஓடிட்டானுங்கல்ல, என்னைய விட்டுருங்க, எங்களுக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓடிட்டாங்க. அதனால கட்சி நடவடிக்கை அப்படி என்ன, அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, அது கட்சியா, அது ஏதோ ரசிகர் மன்றம் தானே, அது சும்மா இருந்தால் அதுவே ஓடிக்கிட்டு இருக்குமே. அதுக்கெல்லாம் வந்து இந்த கட்டமைப்பு அது இந்த வேலையெல்லாம் தேவையில்லையா, அது சும்மா இருந்தால் அது பாட்டு கிடக்க போகுது. அப்படி என்ன இவங்க இது பண்ணுற வேலை அவங்களுக்கு என்ன இருக்குது, அப்படி என்ன இந்த கட்சியில் இருக்குன்னு இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சே ஆகணும், இல்லைன்னா இந்த கட்சி அப்படியே பிடிங்கி தள்ளிட்டு போயிடும்ன்ற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அந்த கட்சியில். அடுத்தது பாருங்க, கரூர்லேருந்து சென்னை திரும்பிய விஜய் மீண்டும் கரூர் செல்வது குறித்து தற்போது வரை இறுதி முடிவெடுக்கவில்லை என தகவல். கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவை சட்ட ரீதியாக சந்திப்பது பற்றியும் ஆலோசித்து வருவதாக தகவல். எல்லாத்தையுமே இப்படி தகவல் தான் போட்டுட்டு இருக்கு. எதுவுமே அஃபிஷியலாக வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் எதுவும் கிடையாது. அதுக்கு ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்தால் தானே, மீடியா கிட்ட முன்னாடி வந்து பேசினா தானே ஏதாவது மக்களுக்கு தெரியும். இல்லையா அந்த ட்விட்டரில் அந்த லெட்டர் பேட்லையாவது எதையாவது டைப் பண்ணி போட்டால் தானே மக்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ளே அப்படியே ஜம்முன்னு படுத்து தூங்கிக்கிட்டு பண்ணை உரு நாட்டாமல் மனசை கட்டு பூட்டாமன்னு வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்காப்புல. அங்கங்கே எதையாவது இந்த மாதிரி செய்வோன்னு சொல்லுங்கப்பா, ஏதாவது சொல்லுங்கப்பான்னு யார்ட்டையாவது சொல்லி விடுவாங்க போல இருக்குது. அதுவும் யார் சொல்லுவான்னு தெரியல, விஜய் தான் சொல்கிறாரா இல்லை வேறு எதுவும் வாய் இருக்கான்னு தெரியல. அது வந்து இங்கே ஏதாவது சேனல்லையோ இல்லை யாருக்கிட்டையாவது சொல்கிறாங்க, அதை இவங்க நியூஸாக போடுறாங்க. இப்படி செய்ய உள்ளதாக தகவல், அப்படி செய்ய உள்ளதாக தகவல். புறா கிட்ட கொடுத்து விடுற லெட்டர் கூட கரெக்டாக போய் சேர்ந்துரும் போல இருக்குது. இவங்கள தான் புரிஞ்சிக்கவே முடியல. இவங்க கிட்ட தமிழ்நாடை கொண்டு கொடுக்கணுமா, இவங்க கிட்ட ஆட்சியை கொடுக்கணுமா, என்ன மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்களே. மக்களோட மக்களாகவும் சேர்ந்து பயணிக்க மாட்டாப்புல. சரி இந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது பண்ணுவாப்புல ஏதாவது செய்வாப்புலன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மேடையில் ஏதாவது நின்று பேசுகிறப்பவும் பார்த்தீங்கன்னா பெருசாக மதுரை கிழக்கு விஜய், சோழவந்தான் விஜய், அங்கே விஜய் இங்கே விஜய்னா அதையும் வந்து பார்த்து தான் படிக்கிறாப்புல. எதுவுமே இவருக்கு மனசார மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இது எதுவும் கிடையாது. அங்கே மக்கள்லாம் கொத்தாக விழுந்து செத்துக்கிட்டு இருக்கான், பஸ்ஸை தூக்கிட்டு கிளம்பி ஓடி வந்துட்டாப்புல ஃப்ளைட்டில் ஏறி. இப்படி தான் எதுலேயுமே மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாப்புல, மக்கள் கூட இணக்கமாக இருக்க மாட்டாப்புல. ஆனால் இவருக்கு வந்து தமிழ்நாட்டை மட்டும் எழுதி கொடுத்துடணுமா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. தாவேக்காவுக்கு பல டெஃபினிஷன் இருக்குது. தற்குறிகள் வெற்றி கழகம், தலைமறைவு வெற்றி கழகம், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. இப்போ அதில் வந்து இந்த தகவல் வெற்றி கழகம் வச்சிடலாம். தகவலை வெற்றி கழகமாக தகவல் நியூஸாக வந்துட்டு இருக்கு. என்ன தகவலோ தெரியல. தகவல் வெற்றி கழகம் மற்ற கட்சியை கையாண்டது போன்று தமிழக வெற்றி கழகத்தை கையாண்டு விடலாம் என்று நினைப்பது தவறு. எங்களை அடைப்பதற்கு முதல்ல சிறைச்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கா? எத்தனை பேரை உங்களால் கைது செய்ய முடியும்? எத்தனை பேரை உங்களால் சிறைப்படுத்த முடியும்? இப்படி எல்லாம் டயலாக் விட்டுக்கிட்டு இப்ப பாருங்க எல்லாம் தலைமறைவு வெற்றி கழகம். தலைமறைவா இருந்து தகவல் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. தலைமறைவு தகவல் வெற்றி கழகம். இங்க பாருங்க அடுத்த செய்தி. தாவேக்காவுடைய ஒரு நிர்வாகி சுர்ஜித் அப்படின்ற ஒரு நபர். சுர்ஜித் சரி வயசு வெறும் 27 தான் ஆகுது. பண்ணியிருக்க வேலையை பாருங்க. 227 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை வந்து காவல்துறை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இப்போ கைது பண்ணியிருக்காங்க இந்த நபரை. தாவேக்காவுடைய நிர்வாகிங்க 27 வயசில் பாருங்கள் 227 கிலோ குட்கா. இந்த வயசுலேயே என்ன மாதிரிப்பட்ட திருட்டுத்தனங்கள்லாம் பாருங்கள். இந்த விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவனுங்களை தான் சொல்கிறாரு போல இருக்குது.
மாற்று அரசியல்னு சொன்னாங்க. இதுதான் மாற்று அரசியலா? 27 வயசு ஆகிற ஒருத்தன் 227 கிலோவுக்கு வந்து குட்கா புகையிலை வச்சிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு மாற்றம் பாருங்க. தமிழ்நாட்டை அப்படியே மாற்றி போட வந்திருக்காங்க. விட்டா இதுக்கும் வீடியோ போட்டுருவாருங்க அந்த ஆள். என்ன சிஎம் சார் பயமா? எங்கள் பசங்களை கைது பண்ணுறீங்க, குட்கா விற்றா என்ன தப்பா? ஆதவர்ஜுனா ட்வீட் போடுவாப்புல, ஒரு குட்கா இலை, ஒரு இலையை விற்றதுக்கு கைது பண்ணுறாங்க. அடக்குமுறை, இங்கே வந்து புரட்சி நடக்கணும்னு சொல்லி இதுக்கும் ஆதவர்ஜுனா ட்வீட்டு போடுவாப்லையா? சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.